கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சென்னையை சார்ந்த சகோதரர் மோசஸ் அவங்களுக்காக, அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஒரு காரியம், குடும்பத்தில் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, சமுதாயத்தில் சமாதானம் இல்லை, தேசங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. இன்றைக்கி சமாதானத்தை குலைத்துப்படுகிற சாத்தான ரோமர் 16:20 படி உங்கள் காலின் கீழே கர்த்தர் நசிக்கப்பட போகிறார். விசேஷம் அன்பு சகோதரர் மோசஸ் அவங்க குடும்பத்தில் கர்த்தருடைய தெய்வீக சமாதானம் தங்கி தாபரிக்க போகிறது. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, அன்பு சகோதரர் மோசஸ் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக மிகுந்த கருஷனையோடு கூட நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் என் ஆய்ந்து ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரரை ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதி, குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. லூக்கா 10வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நீ சொன்ன 5 முதல் 7 வரைக்கும் சொன்னி, ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் பொழுது முதலாவது இந்த குடும்பத்திற்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துங்கள் என்று சொன்னீரே. இப்பொழுது வாழ்த்துகிறோம். நம்முடைய சமாதானத்தினால் அடியானுடைய வீடு நிரப்பப்படுவதாக செய்கிறதற்காய் நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, பயப்படாத, நான் உனக்கு துணை. இன்னைக்கு 1000 துணை இருந்தால் கூட கர்த்தர் உங்களுக்கு துணை இருக்கலன்னா வேஸ்ட். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்ட பிரயாசப்படுகிறவருடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டால் காவலாளிகள் விழித்திருப்பதும் விருதா. நல்ல கவனிங்க, கர்த்தர் தான் துணை, கர்த்தர் ஒருவர் தான் துணை. எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உனக்கு துணையாக இருப்பேன். இல்லை, அவங்க யோசித்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் யோசித்து பார்த்தா வெண்ணையாக தான் இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, ஏசாயா 41:13 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் உங்கள் வலது கரத்தை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். அப்போ ஏன் நம்ம பயப்படணும்? ஒரிசா மாநிலத்தில் ஒரு மிஸ்ஸரி குடும்பம் ஊழியம் செய்தார்கள். குயி என்கிற இன மக்கள் நடுவில். அங்கே இருக்கிற கிராமத்து கொஞ்சம் மிக்க கொடூரமான ரவுடித்தனம் பண்ணக்கூடிய அதிகாரம் படைத்த சில பேர் அந்த மிஸ்ஸரியை அடித்து ஊரை விட்டு விரட்டணும். எல்லோரும் முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ தான் ஒரு சகோதரி சொல்கிறாங்க, ஐயா, நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிட்டாங்க, இனி அவங்க செயல்படுவாங்க, நீங்கள் ஊரை விட்டு போயிருங்க. அதே மாதிரி தான் என் கணவரை கொல்லுவோன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் ஒட்டினாங்க. அதே மாதிரி கொண்டுட்டாங்க. நோட்டீஸ் ஒட்டிட்டுனா அது நடந்துருயா, பார்த்துக்கோங்க. அப்போ தான் அவங்க குடும்பமாக ஜெபிக்கும் பொழுது அவங்களுடைய கடைசி மகளுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இறங்கியது. அந்த மகள் மூலமாக கர்த்தர் பேசினா, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அன்று இரவு அவங்க வீட்டை தீ வலித்து கொளுத்திடணும், எல்லாரையும் வீட்டுக்குள்ளேயே வச்சு கொண்டுடணும்னு சொல்லி 10 பேர் தீபந்தத்தோடு வராங்க. ஆனால் இவர் வீட்டுக்குள்ளே இருந்து நூற்றுக்கணக்கான பேர் பெரிய பெரிய பட்டயத்தோடு விரட்டியிருக்காங்க. 10 பேரும் 10 திசைக்கு ஓடி இருக்காங்க. தப்பிச்சோம் பிழைச்சோம், உயிர் பிழைச்சா போகுதுன்னு சொல்கிறேன். மறுநாள் ஒரு சிலர் வந்து, ஐயா, நீங்கள் நல்லபடியாக ஊழியம் செய்யுங்க, இவ்வளவு பெரிய மக்கள் உங்களுக்கு இருக்காங்களா? அங்கே பதறிட்டோம், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, மிஷனரிக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கடைசியில் தான் சொல்கிறாங்க,
நூற்றுக்கணக்கானவர். கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பான். யாத்ராமம் 14வது அதிகாரம் 13-14 வசனத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எகிப்தின் இராணுவம் வருது. இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக எகிப்தினுடைய இராணுவம். மக்கள் எங்கே, இராணுவம் எங்கே? கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதீர்கள், நின்று கொண்டு நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள். இதுவரை கண்ட எகிப்தினை இனி காண்பதில்லை. யுத்தம் நீங்கள் பண்ண மாட்டீங்க, நான் பண்ணுவேன். நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்கு துணையாக நிற்பேன். யாத்ராமம் 14:25 எகிப்தின் இராணுவம் சொல்லுது, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக துணை நின்று யுத்தம் பண்ணுகிறார், நம்ம ஓடி போவோம். இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு துணையாக நின்று யுத்தம் பண்ணுகிறார், நம்ம ஓடி போவோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பான். மோசேயுடைய ஜெபத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 91:7 பக்கத்தில் 1000 வலதுபுறத்தில் 11,000 எழும்பினாலும் அது உன்னை அணுகாது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். பாருங்கள், பவுல் அவரே பயந்துட்டார். என்ன நடக்குமோ, என்ன நடக்கும் தெரியலையே. அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசித்து பாருங்கள். அன்று ராத்திரியில் கர்த்தர் சவுலுக்கு தரிசனமாகி, பயப்படாதே, உன்னை ஒருவனும் கைப்போடுவதில்லை, நான் உன் கூட இருந்து உன்னை நடத்துவேன். ஆமென். ஆண்டவர் மோசையோடு சொன்னது போல், பவுலோடு சொன்னது போல் உங்களோடு கூட கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீர் இவர்களுக்கு துணை நின்று நடத்தும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.